சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 27வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்ப காட்சி என்னன்னா, ஹனுமான் அசோக வனத்தை துவம்சம் பண்ணிட்டு இருக்கார். தடுக்க வந்த அரக்கர்கள் அத்தனை பேரும் வாங்கிண்டு அத்தனை பேரும் நேரா யமனுடைய வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஹனுமான் தனது பராக்கிரமத்தை வெளிப்படுத்த இப்ப திரிஜட்டை போய் மற்ற அரக்கிகளை கூப்பிட்டு காமிச்சாலாம். இப்போ பாருங்க அரக்கிகளே, நீங்க ராவணன் பேச்சை கேட்டுட்டு சீத்தையை இந்த பாடு படுத்தினே, இப்போ பாருங்க ராமதூதன் ஒரு ஆள் வந்திருக்கான். அவன் காட்டுற காட்டையே உங்களால தாங்க முடியல. நீங்க தப்பிக்கணும்னா ஒரே வழி, எல்லாரும் சீத்தையிட்ட சரணாகதி பண்ணுங்கன்னாலும். இதை கேட்டு சீத்தை அப்படியே மகிழ்ந்தாலும், என்கிட்ட சரணாகதி பண்ண போறாளா, என் குழந்தையா இவரெல்லாம் ஆக போறாளா, நான் காப்பாற்றுகிறேன் என்று ஒரு பரவச நிலையிலே என்னை குறித்து இவாள்லாம் சரணாகதி பண்ணி திருந்த போறாளான்னு நினைச்சாலாம். ஏன்னா அவ ஜெகன்மாதா தாயார் இல்லையா, தன்னுடைய குழந்தை மனம் திருந்தி வரான்னா தாயாருக்கு ஆனந்தம் இல்லையா, அப்படி சீத்தை மகிழ்ந்தாளாம். அதனால இப்ப சீத்தை ராமன்ட்ட சொல்றா, ஹனுமானுடைய சாகசங்களை சொல்லி கொண்டு வரும்போது, இவன் அசோகவனத்துல ஒரு காட்டு காட்டுனா அரக்கிகள் கூட திருந்தி என்கிட்ட சரணாகதி பண்ணலாமான்னு யோசிச்சா, அந்த அளவுக்கு இவன் தன் பராக்கிரமத்தை காட்டி விட்டான்னு ஹனுமானை கொண்டாட, அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான். அதான் 27வது ஸ்லோகம். வாங்கோ ஸ்லோகத்தை அனுபவிப்போம். சர்வா உக்ரவச்சோ விஹாய சரணம் யாச்சத்வமேதாம் சதீம் சீதாமித்யுதிதேன மாம் பரவசாம் சக்ரே ததா மத்சகி மான்யா ஸ்ரீ திரிஜட்டேதி தாரவச்சசா மந்தஸ்மிதம் யத் பிரபோ சஞ்சாத்தம் வதனே ததேதத் அனகம் சர்வாம் ததாது ஸ்ரீயம். இப்போ திரிஜட்டை மற்ற அரக்கிகள்கிட்ட சொல்றாளாம், அங்க பார்த்தேடா ஹனுமான யாருன்னு தெரியறதோ இல்லையோ, தேவையில்லாம மோதாதீங்கோ. சர்வா உக்ரவச்சோ விகாய, இந்த சீதையிட்ட போய் இந்த ஹார்ஷ் வார்த்தைகள், கொடூரமான வார்த்தைகள் பேசுறது, ராவணன் ஆசைக்கு இணங்கணுங்கிறது, ராமனை பழித்து பேசுறது, தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுடுங்கோ. இனிமே அவள்கிட்ட போய் விளையாடிட்டீங்கோ. என்ன பண்ணணும்னா, சரணம் யாச்சத்வம் ஏதாம் சதீம், நீதான் சரணம்னு சொல்லி எங்களுக்கு அபயம் அளிக்க வேண்டும், தஞ்சம் அளிக்க வேண்டும்னு சொல்லி சீதையிடம் போய் யாசிக்க வேண்டும். அவ காலில் போய் விழறத விட்டா நீங்க தப்பிக்க வேற வழியே கிடையாது. ஏன்னா அக்ஷகுமாரன், ஜம்புமாலி, பஞ்சசேனாபதிகள் இவாளைய பந்தாடின்னு இருக்கார் ஹனுமான். அப்படிப்பட்டவர் உங்களை எல்லாம் அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நேரா போய் சீத்தையின் காலில் விழுந்துருங்கோன்னு அவ சொல்றாளாம். இத்யுதிதேன மாம் பரவசாம் சக்ரே ததா மத்சகி மான்யா ஸ்ரீ திரிஜட்டா இதி. இப்போ சீத்தை ராமன்ட்ட சொல்றாளாம். இப்படி திரிஜட்டை சொல்லவும் அந்த அரக்கிகளும் கொஞ்சம் மனசுல நினைச்சாலாம், அவ சரணாகதி பண்ணல, ஆனாலும் யோசிச்சாலாம், ஓஹோ இவ்வளவு பிரபாவம் இருக்கு ராமனுக்கும் சீதைக்கும், அப்ப நாமெல்லாம் சீதையிட்ட சரணாகதி பண்ணி வச்சுண்டா நல்லது போல இருக்கு, அப்பதான் நாம தப்பிக்க முடியும்னு அவ நினைக்கிறா. அவ பின்னாடி சரணாகதி பண்ணாளா இல்லையானா அதுவே பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா அவ என்ன பண்ணிட்டாலும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டாலும், பின்னாடி இதெல்லாம் ஆகட்டும், போர் முடிஞ்சு யார் ஜெயிக்கிறாளோ அதை பொறுத்து சரணாகதி பண்ணலாமா வேண்டாமான்னு அப்படி முடிவெடுக்கிறா. ஆனாலும் ஒரு நொடி அவ மனசுல, ஓ சீதையிட்ட சரணாகதி பண்ணாதான் நமக்கு வாழ்வான்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டதான். அதுலயே சீதை என்ன பண்ணாலாம், ஒரு பரவசமாக நான் உங்களுக்கு கடன் பட்டவளாக ஆகிவிட்டேன்னாலும். எப்ப என்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு நினைச்சுட்டோ, ஏன்னா ராமன் சரணம்னு காலில் வந்து விழுந்தா காப்பாத்துவார். சீதை எப்படின்னா சரணாகதி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சாலே, ஐயோ என் குழந்தை சரணாகதி பண்ணணும்னு நினைச்சுதா. ஏன்னா அந்த தாய் அன்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்பா ஏபிசிடின்னு ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் சொன்னாதான் ஒத்துப்பார். ஆனா அம்மா மட்டும் ஒரு குழந்தை ஏன்னு சொல்ல ஆரம்பிச்சாலே, என் குழந்தை 26 எழுத்தும் சூப்பரா சொல்லிட்டான்னு சொல்லுவாளா இல்லையா, அது தாய்க்கே உரித்தான பாசம். அதனால ஜெகன்மாதாவான சீத்தை அரக்கிகளையும் தன் குழந்தையா தான் நினைச்சா. சரணாகதி பண்ணலாமா திருந்தலாமா அப்படின்னு அவன் நினைத்தவாறே சீத்தை நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட கடன்பட்டவள்னே சொல்லிட்டாளாம். இப்ப அத ராமன்ட்ட சொல்லி அந்த மாதிரி அவளுக்கும் ஒரு எண்ணத்தை வரவழைச்சான்னா அது ஹனுமானுடைய பராக்கிரமம் தானே. ஆகையினால அவ்வளவு பராக்கிரமம் மிக்கவன்னு தாரவச்சசா மந்தஸ்மிதம் யத் பிரபோ. இப்படி சீத்தை சொன்ன போது, ராமா நீ எந்த ஒரு புன்னகை பூத்தாயோ, சஞ்சாத்தம் வதனே ததேதத் அனகம் சர்வாம் ததாது ஸ்ரீயம், அதே புன்னகையத்தான் இப்போ வடுவூரிலே நீ காட்டுகிறாய். இந்த புன்னகை எங்களுக்கு எல்லா செல்வங்களையும் தந்தருளட்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னன்னா, திரிஜட்டை மற்ற அரக்கிகள்கிட்ட சொல்றா, ஹனுமானுடைய பெருமையை பார்த்தேடா,
அப்ப அவ எப்படி சீதையை தேடி வந்திருக்கான், அவன் ராமதூதன் அப்படின்னா அந்த ராமன் மனைவி சீதையிட்ட போய் நீங்க தப்பான வார்த்தைகள் பேசலாமா? அவ திருவடியில போய் தஞ்சமடைந்து மன்னிக்கணும்னு சொல்லி யாச்சகம் கேளுங்கள்னா இவாளும் கேட்கலாமா வேண்டாமா, அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா. இதுவே சீதைக்கு ஆனந்தம் கொடுத்துருத்தான். அப்ப ஹனுமான் இவர்கள்லாம் திருந்த ஒரு வழிவகை செய்தானேன்னு சந்தோஷப்பட்டு இப்ப அந்த செய்தியை அவள் ராமன்கிட்ட சொல்ல, அதை கேட்டு ராமன் பூத்த புன்னகை நமக்கு செல்வத்தை தரட்டும் என்பது ஸ்லோகத்தின் கருத்து. இப்போ 3 விஷயம். இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா, சரணாகதினா ராமனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தன் கால்ல சரணம்னு யார் வந்து விழுந்தாலும் ரட்சிக்க கூடியவன் ராமபிரான். விபீஷணன் வந்து விழுந்தான், நல்லவனோ கெட்டவனோ தேடி வந்துட்டா காப்பாத்துவேன்னா. அதே போல சீதையிடம் சரணாகதி பண்ணவும் இப்படி அரக்கிகள் தயாரானாங்கும் போது சரணாகதியை நினைத்தான் ராமன். ஆனந்தம் வந்தது, புன்னகை செய்தான். 2, இதுல ஹனுமானுடைய எந்த கல்யாண குணம் இந்த புன்னகையில் வெளிப்படுத்துறதுன்னா, அரக்கிகளை கூட திருத்திடுவார். அதனாலதான் அவருடைய பராக்கிரமத்தை பார்த்ததும் அரக்கிகள் கூட ஒரு நிமிஷம் திருந்தி சரணாகதி பண்ணலாமான்னு யோசிச்சா இல்லையா? வெறுமன திருச்சடைய வாழ்ட்ட இல்ல சீதையிட்ட போங்கோ சரணாகதி பண்ணுங்கோன்னு சொன்னா இந்த யோசிச்சிருப்பாளான்னு தெரியாது. ஹனுமான் பராக்கிரமத்தை காமிச்சதும் அப்பா இவரெல்லாம் இருக்காருன்னா மோத வேண்டாம்னு நினைச்சா இல்லையா? ஆகையினாலே யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட நபரா இருந்தாலும் அவ உள்ளத்தில் கூட ஒரு துளி பக்தியை உண்டாக்க வல்லவர் ஹனுமான். அது அவருடைய ஆற்றல் என்று அவர் குணத்தை இதிலே நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ ஒரு நல்ல மனமாற்றம், திருந்தி வாழ்தல், பக்தி இதெல்லாம் ஒத்தொத்தர் மனசுலையும் கொடுப்பவர் ஹனுமான். 3, இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா ஸ்லோகத்திலேயே இருக்கு, செல்வத்தை தரக்கூடிய புன்னகை. இந்த ஸ்லோகத்தை சேவிச்சோன்னா நல்ல செல்வம் கிடைக்கும். வாங்கோ ஹனுமானையும் சீதாராமர்களையும் வணங்கி ஸ்லோகத்தை சேவிப்போம். சர்வா உக்ரவச்சோ விஹாய சரணம் யாச்சத்வமேதாம் சதீம் சீதாமித்யுதிதே நமாம் பரவசாம் சக்ரே ததா மத்சகி மான்யா ஸ்ரீ திரிஜடேதி தாரவச்சசா மந்தஸ்மிதம் யத் பிரபோ சஞ்சாத்தம் வதனே ததேததனகம் சர்வாம் ததாது ஸ்ரீயம் என்று சொல்வோம். செல்வம் நிறையும். நன்றி, வணக்கம்.